கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. வாருங்கள் நமது ஆண்டவரை தொழுது கொள்வோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஜெபம் செய்வோம். ஒருவனாய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரும் பூமியின் சகல ஜனங்களை தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி அமைத்தவரும் எங்களுக்காக கிறிஸ்துவை தியாகப்படுத்தி கிறிஸ்துவின் அன்பினாலே எங்களை ரட்சித்தெடுத்திருக்கிறவரும் ஆகிய பரிசுத்தமும் கிருபையும் அன்புள்ள எங்கள் நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பதற்கு ஒரு விசை கூட எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த அழகிய வாய்ப்பிற்காய் ஆண்டவருக்கு நன்றி. ஓய்வு நாள் கர்த்தருடையது. ஆண்டவர் உம்மை தரிசிப்பதற்காகவும் நீர் ஓய்வெடுத்து உம்மை பின்பற்றுவதற்காகவும் உம்முடைய சத்தத்தை கேட்பதற்காகவும் உம்மிடத்திலே உள்ள கிடக்கைகளை பகிர்ந்து கொள்வதற்காகவும் இந்த நாளை எங்களுக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறீர். அதற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்க்கவும், ஆண்டவர்களை பாராட்டின மகத்துவமான கர்த்தருடைய அன்பை நினைத்து பார்க்கவும், எங்களை வழிநடத்தின கர்த்தருடைய மேலான கிருபையை நினைத்து பார்க்கவும், எங்கள் இல்லங்களில் ஆண்டவர் செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து பார்க்கவும் கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த பூமியில் உம்மை அறிந்து கொள்வதற்கும் உம்மை பறைசாற்றுவதற்கும் கிறிஸ்துவின் அடையாளமாக இருப்பதற்கும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அழகிய ஆலயத்திலே திருச்சபையின் உறவோடு கூட நாங்கள் ஆண்டவரை ஆராதித்து போற்றி மகிழ்கின்ற போது பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய உள்ளங்களை ஆண்டவர் ஆளுகை செய்யும். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த மகிமையான அதிகாரத்தை இந்த ஆராதனை மூலம் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு ஆண்டவர் அருள் தாரும். நாங்கள் பாடுகிற பாடல்களில் ஆண்டவர் மகிமையடையும். நாங்கள் வாசிக்கிற திருமறை வார்த்தைகள் மூலம் எங்களோடு ஆண்டவர் பேசும். உங்களுடைய வார்த்தைகளை ஞானிக்கின்ற போது தெளிவோடு அதை அறிந்து கொள்கின்ற சத்திய ஆவியுடைய வரங்களை எங்களுக்கு தாரும். இந்த ஆராதனை பங்கிருக்கிற அனைத்து மக்களும் நிறைவோடு சம்பூரணத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்தது நல்லது என்கிற திருப்தியோடு கடந்து செல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்கள் அனைவரையும் வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆண்டவராக மகிமைக்காகவும் இந்த ஆராதனையை நாம பாடலாகும். யாவரும் எழுந்து 47வது ஞான பாடல் பாடுவோம். ஞான பாடல் 47. வானமும் பூமியும் சமஸ்த கண்டமும் படைத்த
நெஞ்சமாகி 56 சங்கீதத்தை முறைமுறையாக படிப்போம். சங்கீதம் 56. தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுங்குகிறான். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதை அவர்கள் குழு எண்ணமாக இருக்கிறது. அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ? தேவனே, கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? என்று படிப்போம். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனோடு வெளிச்சத்தில் நடக்கும்படி நீ என் ஆத்மாவை வளர்த்துக்கும், என் கால்களை எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும்படியும் நமது தவறுதல்களுக்காய் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்ட ஜெபம் செய்வோம். தாவீது இப்படியாய் சொல்கிறார், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று. தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நண்பர்களே, கடந்த நாட்கள் நாம் அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த தவறுகள்,
நம்மையும் ஆண்டவரையும் பிரித்திருக்கிறது. நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருந்த உறவில் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தி இருக்கிறது. மறுபடியும் ஆண்டவரோடு ஒப்புரவாடும்படியும் நான் ஆண்டவரின் பிள்ளை, நான் ஆண்டவரின் ஏக புத்திரன், நான் ஆண்டவரின் அன்பிற்குரியவர், என்னை ஆண்டவர் நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிற அனுபவத்தினோடு நாம் மறுபடியும் ஒப்புரவாடும்படி நமது தவறுகளுக்காய் மனமிருந்துவோம். நமது வாயின் வார்த்தைகள் பல வேளைகளில் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற பரிசுத்தத்தை குலைச்சாக்கும் விதத்தில் அமைந்திருந்தது என்றால் அதற்காய் மன்னிப்பு வேண்டுவோம். பிறனுடைய மனதை புண்படுத்தும் நோக்கம் இல்லாதிருந்தும் ஏதோ வேகத்தில், கோபத்தில், எதிர்பாராத விதமாக நாம் பேசின வார்த்தைகளினால் நம்முடைய இல்லத்தவரோ உறவினரோ நம் இல்லத்தோடு அருகில் இருக்கின்றவரோ மனம் வருத்தப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால் நமது வார்த்தைக்காய் ஆண்டவரிடத்தில் மனம் வருத்துவோம். உண்மைக்கு சான்றானவர்கள் நாம், சத்தியத்தை அறிவிட வேண்டியவர்கள் நாம். பல வேளைகளில் அறிந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காய் பொய்களை பேசி உண்மையினை மறைத்து ஆண்டவர் கிறிஸ்து நமக்கு காட்டியிருக்கிற சத்தியத்தை பிறரிடத்திலே பேச தவறி இருக்கிறோம் என்று நினைப்போமானால் அதற்காகவும் ஆண்டவரிடத்தில் மனம் வருத்துவோம். நம்முடைய அர்ப்பணத்தை ஒரு கணம் சீர்தூக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய ஊழியம், அவருடைய திருச்சபை, அவர் நமக்கு கையெழுத்திருக்கிற நற்செய்தி பணிவிடைகள், பல வேளைகளில் இந்த பணிவிடைகளில் நமது பங்களிப்பில் நாம் காண்பித்த முழு மனது, இந்த பங்களிப்பில் காண்பித்த நமது அர்ப்பணம், இந்த ஊழியத்திற்காக நாம் ஏற்றுக்கொண்ட தியாகங்கள், இவைகளின் அளவுகோலை நினைத்து பார்த்து கர்த்தருடைய ஊழியத்திலே என்னை எவ்வளவாய் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறேன் என்கின்ற அளவுகளுக்காய் ஆண்டவரிடத்திலே நாம் நம்மை ஒத்துக்கொள்வோம். கிறிஸ்துவினுடைய பெயரை நம்முடைய பிராந்தியங்களை சொல்ல வேண்டிய, பேச வேண்டிய அழைப்பு பெற்றவர்கள் நாம். கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு பிறரிடத்திலே அனுபவங்களை பகிர வேண்டியவர்கள் நாம். பலருடைய வேதனைகளின் போது கிறிஸ்துவின் வார்த்தைகளை சொல்லி அவர்களை தேற்ற வேண்டிய நாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை குறித்த நமது அறிவின் அளவுகோல்களை நினைத்து பார்ப்போம். எவ்வளவாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிந்திருக்கிறோம், அதை சொல்லி இருக்கிறோம், அதை பின்பற்றி இருக்கிறோம் என்கின்ற நம்முடைய அளவுகோல்களை, தரத்தை நினைத்து பார்ப்போம். இன்னும் பல தவறுகள் நமது நினைவுகள் வரும் என்று சொன்னால் அந்த தவறுகள் எல்லாவற்றையும் நாம் ஒருமுகப்படுத்தி, நீ வா, உன் பாவம் என்னால் நீங்கும் என்று சொன்னீரே, உமது வாக்கை நான் பின்பற்றுகிறேன், என்னை நீக்கும், நான் பாவியாகவே வாழ்றேன் என்கின்ற பாடல் வரிகளை பாடல் குழுவோடு அமைகளாய் பாடி நமது பாவத்திற்காக நாம் வருத்துவோமா? Deepa
சர்வவல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபையுள்ள ஆண்டவர் ஆண்டவருக்கு முன் தவறுகளை ஒத்துக்கொண்ட அனைத்து பிள்ளைகளுக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து நமது வாழ்வு சீர்படுவதற்கான வாய்ப்புகளையும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலை பலத்தையும் நம் அனைவருக்கும் நிறைவாக தந்து நடத்துவாராக. ஆமென். ஆண்டவர் நமது தவறுகளை மன்னித்திருக்கிறார் என்று உறுதியோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒரு கணம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சரீர ஆரோக்கியத்திற்காய், நம் இல்லத்தில் தந்திருக்கிற சமாதான வாழ்வுகளுக்காய், அன்றாட பசியற்று இருப்பதற்கு தந்திருக்கிற வாழ்வாதாரங்களுக்காய், நம்மோடு உறவுகளில் இணைந்திருப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அருட்கொடையாகிய நம்முடைய துணைக்காய், நம்முடைய பிள்ளைகளுக்காய், நம்முடைய பெற்றோருக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற திருச்சபையின் உறவுகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். 2-3 பேர் கூடுகின்ற இடத்தில் நான் வருகிறேன், வாசம் பண்ணுகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர் நாம் திருச்சபை என்னும் ஐக்கியத்திலே ஒருவருக்கொருவர் சகோதரர்களாய், சகோதரிகளாய், தந்தையர்களாய், தாய்களாய், பிள்ளைகளாய் இணைந்து கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதற்கு இந்த ஊழியத்தின் பாதைகளை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய ஊழியத்தில் ஏதோ ஒரு விதத்தில் இணைந்து பணி செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மிஷனரி ஊழியர்களோடு இணைந்து செயல்படுவதற்கு, திருச்சபையில் நடைபெறுகிற அனைத்து ஊழியர்களிலும் பங்கேற்பதற்கு, பிள்ளைகளை வழி நடத்துவதற்கு, திருமறைகளை கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அவரின் பணிகளில் நாம் இணைந்திருக்கிறோம் என்கிற திருப்தியினை நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? நாம் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சுவிசேஷத்தை பகிர்வதற்கான பல வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்தார். நாம் பலருக்கு நற்செய்தி சொல்லுவதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்தார். நம் மூலமாக பல பயனடைய படிக்கும் கர்த்தர் நம்மை நம்முடைய கிராமத்திலே பயன்படுத்தி இருக்கிறார் அல்லவா? அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஊழியர்களுக்காகவும், தேசத்துக்காகவும், நம்முடைய ஜனங்களுக்காகவும் ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தாகத்திற்காய், உற்சாகத்திற்காய், நாம் ஜெபிக்கிற போது அவைகளை நினைவுபடுத்தி தருகிற பரிசுத்த ஆவிக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய பிள்ளைகளின் வாழ்வுக்காகவும், நம்முடைய பணிவிடைகளுக்காகவும், நம்முடைய எதிர்காலத்திற்காகவும், ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களுக்காகவும், நம்மை பலப்படுத்துகின்ற பரிசுத்த ஆவிக்காகவும், நம்மை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவிக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் பல நன்மைகள் நமது வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் நாம் ஒன்று திரட்டி எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன் என்கிற பாடல் வரிகளோடு ஆண்டவருக்கு நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துவோம். in
ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிற சுத்தத்தை இணைந்து ஜெபிப்போம். நம்மிடங்களை விரும்பி ஆகும் உங்களை நாமத்தை சொல்லப்படுவதாக ராஜ்யம் வருவதாக உங்களை சித்தமாக செய்யப்படுவதாக உங்களை செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆரோக்கியம் சென்றிருக்கிறதாக நீங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடனாளிகளை மன்னியும் எங்கள் சூழ்நிலை கடைசி பண்ணாமல் நீங்கள் எங்களை சொல்லுவது ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எங்களையும் மகிழ்கிறே. ஆமென். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்கலாம். முதலாம் திருமறை பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகத்திலிருந்து, நிருப பகுதி கலாத்தியர்கள் நிருபத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12 முதல் 23 வசனங்கள் முடிய. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் அது அதிகாரம் முடிய. அப்பொழுது சவுல் அகிதூபின் குமாரனே கேள் என்று சொல்ல, அவன் இதோ இருக்கிறேன் என்று என் ஆண்டவனே என்றான். அப்பொழுது சவுல் அவனை நோக்கி, நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சரி பண்ண அவன் எனக்கு விரோதமாக எழும்புபடுத்தி நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தேவ சன்னதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன என்றான். அகிமெலேக் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரர்களும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளையின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாய் இருக்கிற உண்மையுள்ளவன் யார்? இன்றைய தினம் அவனுக்காக தேவ சன்னதியில் விசாரிக்க தொடங்கினேனோ அது எனக்கு தூரமாய் இருப்பதாக ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேலாகிலும் என் தகப்பன் வீட்டார் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவைகளில் எல்லாம் ஒரு சிறிய காரியமாகவும் பெரிய காரியமாகவும் அறிந்திருந்ததில்லை என்றான். ராஜாவோ, அகிமெலேக்கே, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றான். பின்பு ராஜா தன்னண்டையில் நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள், அவர்கள் கையும் தாவீதோடு இருக்கிறது, அவர் ஓடி போகிறது அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொண்ட தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. அப்பொழுது ராஜா தோபேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொஞ்சம் போல் என்றார். ஏதோமியனாகிய தோபேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சல்லூர் ஏபோத்தில் தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றார். ஆசாரியர்களின் பட்டணமாகிய லோபில் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கட்டினால் வெட்டி போட்டான். அகிதூபின் குமாரனாகிய அபிமெலேக்கின் குமாரரில் அபியத்தார் என்னும் பேருள்ள ஒருவன் தப்பி தாவீது இருக்கும் புறமாக ஓடிப்போய் சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தார். அப்பொழுது தாவீது அபியத்தாரை பார்த்து, ஏதோமியனாகிய தோபேக்கு அங்கே இருந்தபடியினால் அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிவித்தேன். உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கும் காரணம் நானே. நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம். என் பிராணனை வாங்க தேடுகிறவனே உன் பிராணனை வாங்க தேடுகிறான். நீ என் ஆதரவிலே இரு என்றார் என்பதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதபதி வாசகங்களை முடிந்த கர்த்தாவை மட்டும் Thank you.
கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 18 முடிய உள்ள வசனங்கள். என் கல்வெட்டால் எவ்வளவு எழுதுகிறது பாருங்கள். மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்தசேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயப்படுகிறார்கள். விருத்தசேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நேரத்தமான கைகொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்தசேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு குறித்து எல்லாரும் வேறொன்றையும் குறித்து மேலும் பாராட்டுகிறாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்தசேதனமும் ஒன்றுமில்லை, விருத்தசேதனம் இல்லாமல் ஒன்றுமில்லை, புது கிறிஸ்தியே காரியம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவர்கள் இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. இனிமேல் ஒருவன் எனக்கு வருத்தம் உண்டாகாதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் சத்திரத்தில் கற்றுக் கொண்டிருக்கிறேன். சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை உங்கள் ஆர்வமுடன் இருப்பதாக. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேதத்தை கிறிஸ்துவை ஒப்புமைக்குண்டாக. வேண்டிய நற்செய்தி பகுதி பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் துவங்கி 19 வரை உள்ள வசனங்கள். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் துவங்கி 19 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேளுங்கள். நற்செய்திக்காக அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவர், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவர், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் அவனை கேட்டபடியினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீ இதெல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இள வயதுள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து தெரிந்தால், நீ முதிர் வயதுள்ளவனாக போது உன் கைகளை நீட்டுவாய், வேறு ஒருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார் என்பதை படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதிகள் படித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். Go away,
எங்கள் அன்பின் தகப்பனே, இக்கட்டான நிலையிலிருந்து கடவுளை நோக்கி கூப்பிடுகிறோம். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு நாங்கள் வாழ்வு வேண்டும் என்று விரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்களுக்காய் புதிய வாசல்களை திறந்து கொள்ளும் என்று விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற இந்த அன்பு விசுவாச பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருக்குள் கிடைக்கப்பெற்ற அனைத்து வாழ்வுகளிலும் திருப்தியோடு வாழுகின்ற போது அன்பின் ஆண்டவருக்குள் இன்னமும் எங்கள் உள்ளத்தில் இருக்கிற எதிர்பார்ப்புகளையும் இன்னமும் ஆண்டவர்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற சமாதானத்தை நாங்கள் பரிபூரணமாய் பெற்றுக் கொள்ளவும் இன்னமும் எங்களுக்குள் இருக்கிற ரட்சிப்பு உறுதியடைய வேண்டும் என்று விரும்பி அன்பின் ஆண்டவருடைய முகத்தை பார்த்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் கண்களில் பார்க்கக்கூடிய வேதனைகளை நினைத்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம். நாங்கள் அனுபவிக்கக்கூடிய போராட்டங்களை நினைத்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலும் எங்கள் சமுதாயத்திலும் எங்களுடைய குடும்பத்திலும் ஒரு மாற்றம் வேண்டும் என்று நம்பி விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரிடத்தில் மட்டும் எங்களுக்கு நன்மை கொடுக்க முடியும் என்கின்ற விசுவாசத்தோட கர்த்தர் எங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு வாழ்வு கொடுக்க வேறு வாக்கு கொடுத்திருக்கிறவரே, எங்கள் ஜீவனுக்கு உத்தரவாக கொடுத்து எங்களை ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் எங்களை அனைத்திருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, இன்னமும் உம்மிலே வளர வேண்டும் என்று வாஞ்சையோடு உம்முடைய சமூகத்திலே எங்களை பலப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை உம்முடைய பார்வையில் நீதிமான்களாக்கும், உம்முடைய பணிவிடைகளில் எங்களை இணைத்துக் கொள்ளும் என்று எங்களை ஒப்பு கொடுத்து எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று உம்முடைய கருத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, தெய்வங்களோடு பல தெய்வங்களோடு கர்த்தரிடத்தில் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளின் ஜெபத்தையும் அன்பின் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்த நிலையில் இருந்தாலும், எந்த பின்னணியத்தில் இருந்தாலும், எந்த சூழலில் இருந்தாலும், அன்பு பிள்ளைகளின் நெருக்கடிகள் மத்தியிலே அன்பின் ஆண்டவர் ஒரு வாழ்வின் பாதைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையோடு உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தங்களுடைய இல்லத்தின் வறுமை, தங்களுடைய கடினமான கடன் பாரங்களை நினைத்து தாங்கள் உயர வேண்டும் என்று விரும்பி அதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு தடைகள் ஏற்பட்டு அன்பின் ஆண்டவருடைய சமூகத்தில் தடைகளை அகற்றி போடும் என்று ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்பின் ஆண்டவர் விடுதலையின் பாதைகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்களின் பலன் கிடைக்கிறது, இல்லத்திலே வாழ்வு அதிகமாய் கிட்டப்படவில்லை. என்னுடைய பிள்ளைகளின் தேவைகளை நான் சந்தித்தேன். என்னுடைய இல்லத்திலே எனக்கு கடன் பாரத்தின் நெருக்கடிகள் இருக்கிறது. என்னுடைய அன்றாட வாழ்க்கையை பூர்த்தி செய்வதற்கு கூட எனக்கு பொருளாதாரம் போதியதாக இல்லை என்று ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களுடைய உழைப்பை நினைத்து கர்த்தரிடத்திலே வாழ வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் எல்லாரையும் அன்பின் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு கர்த்தர் நன்மைகளை பெற்றிட வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிர்கால தரிசனங்களும் மனதிலே ஆசைகளும் இருக்கிறது. ஆனால் அவைகளை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லி அச்சத்தோடு இருக்கக்கூடிய எங்கள் பிள்ளைகளுக்கு அன்பின் ஆண்டவர் புதிய வாசல்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை, உயர்வான இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஆசை, அதற்கான உழைப்பிற்காக என்னிடத்தில் கரையை செய்வதற்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி பருந்தக்கூடிய பிள்ளைகளுக்கு அன்பின் ஆண்டவர் விடுதலையின் பாதைகளை உருவாக்கி கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு இல்லத்தை எப்படியாவது நாம் கட்டி முடித்து விட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், இந்த இல்லத்தை நான் கட்டி முடித்தால் என்னுடைய பிள்ளை நல்ல நிலையிலே ஒரு வரன் வந்துவிடும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள்,
எங்கள் அன்பின் ஆண்டவர் அந்த பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கு செவி சாய்த்து வாழ்விற்குரிய நன்மைகளை ஆண்டவர் பரிபூரணமாய் பரத்திலிருந்து கொடுத்து நம்முடைய பிள்ளைகளின் நன்மையினால திருப்திப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல பணிகளை கொடுத்திருக்கிறேன், ஆனால் பணியிடத்தில் பல சிக்கல்கள் எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் வேலை செய்வதற்கு உகந்த சாதகமான சூழல் இல்லை. நான் முழுமையான அர்ப்பணத்தோடு பணிகளை செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறது. எனக்கு ஒரு நல்ல சாதகமான சூழல் மாறும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்பின் ஆண்டவர் நல்ல பணியிட சூழல்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எனக்கு கல்வி இருக்கிறது, எனக்கு திறமை இருக்கிறது, நான் நல்ல முறையில் பயிற்சி எடுத்துக்கொண்டு அனுபவத்தோடு இருக்கிறேன், ஆனால் என்னுடைய திறமைகளுக்கு உகந்த பணிவிடைகள் கிடைக்கப்பெறவில்லை. நான் அன்றாட உண்மையாக உழைக்கிறேன், என்னுடைய உழைப்புக்கு உகந்த சம்பளம் கிடைக்கவில்லை, பல மாதங்களை எங்களுக்கு சம்பளம் பாக்கி இருக்கிறது என்று சொல்லி கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்பின் ஆண்டவர் நல்ல வருவாய் கிடைக்க பெறுகின்ற நல்ல ஊதியமுள்ள பணிவிடைகளை அன்பின் ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பணியிடத்தில் நிரந்தரத்திற்காய், பணிகளில் உயர்வுக்காக, பணிகளினால நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு நிரந்தரமான பணிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். நல்ல முறையிலே கல்வி கற்க வேண்டும் என்ற ஆசை, கற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் பொருளாதார தேவைகளோடு இருக்கிற போது அன்பின் ஆண்டவர் கல்வி தடைப்பட்டு விடாதபடி அந்த பிள்ளைகள் கல்வி கற்றுக்கொள்வதற்கான எல்லா வாய்ப்புகளையும் சூழல்களையும் நிறைவோடு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். போதை பொருளுக்கு கணவன் அடிமைப்பட்டு விட்டாரே, என்னுடைய பிள்ளை போதை பொருளுக்கு அடிமைப்பட்டு விட்டாரே, என் ஆண்டவரிடத்தில் விடுதலை வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்பின் ஆண்டவர் விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சரீரத்தில் ஒருவேளை போதையை நான் நடத்துகின்ற போது என்னுடைய சரீரத்தில் மாற்றங்கள் வந்து விடுமோ, தளர்வுகள் வந்து விடுமோ, பலவீனப்பட்டு விடுவேனோ என்று சொல்லி அங்கலாய்க்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தில் கிரியை செய்து பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளை நிறைத்து அன்பின் ஆண்டவர் பலமுள்ள காலங்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வியாபாரம் செய்து வியாபாரத்தில் முன்னேற்றம் வேண்டும் என்று சொல்லி விரும்பி ஒவ்வொரு நாளும் அதற்காக கவனத்தோடு கண்ணியத்தோடு உழைக்கக்கூடிய எங்கள் பிள்ளைகளின் கரங்களை அன்பின் ஆண்டவர் அனுப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பல லட்சங்களின் வியாபாரத்திற்காய் ஆண்டவரை கரையம் செய்து நல்ல வருமானம், நல்ல லாபம் கிடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற போது கடந்த நாட்களில் எங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு வியாபாரத்தில் பல ரீதியாக நஷ்டங்களை அனுபவித்தார்கள். கொரோனா வியாதி தொற்றின் காலங்களிலே வியாபாரம் செய்ய முடியாதபடி அந்த காலங்கள் நஷ்டத்துல இருந்தது. அன்பின் ஆண்டவரை மீண்டு வருகின்ற ஒரு காலங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். அன்றாடம் அதிகாலமே எழுந்து தங்களுடைய நிலத்திலே உழைப்பதற்காய் செல்லக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய பாதுகாவலை நிறைவோடு பெற்றுக்கொள்ள கடவுள் தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல கௌரவமான கல்வி, ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல பணிவிடைகள், இவைகளில் உண்மையோடு பணி செய்ய வேண்டும். நான் கடவுளுக்கு பிரியமாக பலருக்கு நல்ல பணிவிடைகளை செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு மாதிரியை காண்பித்திருக்கிற ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பி அந்த பணிவிடைகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற எல்லா உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நன்மை தீர்வான பாதையிலே நம்முடைய பிள்ளைகளின் பணிகளை செய்வதனால் முழுமையான திருப்தி காணுகின்ற விதத்திலே நல்ல அறுவடைகள், நல்ல பலன்களை, நல்ல ரெஸ்பான்ஸை எங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் எல்லா சின்ன குழந்தைகளையும் எங்கள் ஆண்டவருடைய கரத்துல விசேஷமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குழந்தைகளை ஆரோக்கியத்தோடு வழிநடத்தும், நாட்களுக்கு சரீர வளர்ச்சியோடு வழிநடத்தும், நல்ல கல்வியோடு எங்கள் பிள்ளைகளை வழிநடத்தும், எங்களுடைய பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு ஆண்டவர் வழிநடத்தும். எங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படவில்லை என்று சொல்லி எந்த பெற்றோரும் சொல்லாதபடிக்கு எங்கள் பிள்ளைகளை கடவுளின் பிள்ளைகளாய் அன்பின் ஆண்டவர் வழிநடத்தி கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் அணைக்கக்கூடியவர், எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கள் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்தவர். எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆரோக்கியத்தோடு வழிநடத்த வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். வயதான பெற்றோருக்காய் ஜெபிக்கிறோம். வயது மூப்பினாலே சரீர பலவீனத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாத்தாவுக்காகவும் பாட்டிக்காகவும் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவருடைய பலத்தை ஆண்டவர் பூரணமாக கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பலவீனத்தை நிமித்தமாக எந்த விதத்திலும் மருந்துகளை அனுபவித்து விடாதபடி அன்பின் ஆண்டவருடைய ஆரோக்கியம் முழுமையாக வெளிப்படட்டும்.
ஆண்டவரே, சரீர ஆரோக்கியம் வேண்டும் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் அன்பின் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறபடியான ஆரோக்கியம் ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள கடவுள் அன்பினாலே உம்முடைய வல்லமைகளை ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தங்களுடைய பெற்றோருக்காய், பிள்ளைகளுக்காய், தங்களுடைய சகோதரர்களுக்காய், தங்களுடைய உறவி பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபங்களையும் அன்பின் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு பலவீனத்தோடு இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அன்பின் ஆண்டவர் அற்புதமான விடுதலையை கொடுத்து எங்களுடைய பிள்ளைகள் சுகத்தோடு எங்களுக்கு முன் சாட்சியாக எழுதி வர கர்த்தர் எங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் என் பிடியில எனக்கு ஆரோக்கியம் கொடுத்திருக்கிறார் என்று நன்றி சொல்லி சாட்சியோடு எழுத அன்பின் ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று உங்களுடைய வல்லமைகளை ஒவ்வொரு பிள்ளைகளையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம். அமைதலோடு ஒற்றுமையோடு கர்த்தருடைய பணிவிடைகளை செய்ய எங்களுக்கு ஆண்டவர் பலன் தாரும். எங்களுடைய பேராயத்திற்காய் ஜெபிக்கிறோம். சகல பேராயங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கடவுளுக்கு பயந்து கண்ணியத்தோடு தலைவர்கள் பணிவிடைகளை செய்ய கடவுள் பயத்தை அதிகமாய் எங்கள் தலைவர்களுக்கு ஆண்டவர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஊழியத்தின் பாதையில் நல்ல தரிசனத்தோடு ஊழியர்கள் செயல்படட்டும். மிஷனரி ஊழியர்களுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் அன்பனை ஒருவருக்காவது சொல்லிவிடுவேனா, என்னுடைய ஊழியத்தினால் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு விடாதா என்று காத்திருந்து ஆண்டவரை வாதத்தோடு ஜெபத்தோடு உபவாசத்தோடு உழைக்கக்கூடிய எங்கள் அன்பு மிஷனரிகளை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் காடுகளிலும் மேடுகளிலும் கிராமங்களிலும் எந்த வசதிகளும் இல்லாத இடங்களிலே, பாதுகாப்பு இல்லாத இடங்களில் தங்கி ஊழியம் செய்கிற போது தங்களுடைய உறவினர்கள், குடும்பத்தின் மக்கள் எல்லாரையும் விட்டு தூரமான இடத்திலே கர்த்தருக்காய் நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்று தாகத்தோடு ஊழியம் செய்கிற எங்கள் அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தை நினைத்துக் கொள்ளுகிறோம். கொரோனா வியாதி தொற்றிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொண்டு வரக்கூடிய இந்த தாக்கங்களின் குறைவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆனாலும் இதனுடைய பாதிப்புக்கு உட்பட்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். இழப்புகளை அனுபவித்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். மீண்டும் வருவதற்கான கிருபைகளை தாரும். தங்களுடைய உறவுகளை இழந்து கண்ணீரோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள், எங்களுடைய வார்த்தையினாலே எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் எங்களால் அவர்களுக்காய் ஜெபிக்க முடியும் சுவாமி. அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட இழப்புகளுக்கு உட்பட்டிருக்கிற பிள்ளைகள் கடவுளுடைய பலத்தினாலே தங்களை தேற்றிக் கொள்ள, ஆண்டவருடைய உடனிருத்தலினாலே ஆறுதல் பெற்றுக் கொள்ள அன்பின் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆராதனையில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் பலர் நாங்கள் ஜெபிக்காத பல ஜெபங்களுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய உள்ளத்தில் இவர்கள் காத்து கிடக்கக்கூடிய அனைத்து வாழ்க்கை நன்மைகளையும் தடையில்லாத அதனது காலத்தில் பெற்றுக்கொள்ள எங்கள் அன்பின் ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்திருந்து நம்முடைய சூரிய கீதங்கள் பாட புத்தகத்தில் 366வது பாடலை பாடுவோம். இருள் சூழும் காலம் இனி வருது, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும். யாரும் எழுந்திருந்து பாடலை கரங்களை தட்டி நாம் பாடுவோம். I
ஈடுபட வேண்டும் என்று தாக்கத்தில் கற்றுக் கொடுக்கிறது. ஆயினும் பல வேலைகளில் ஈடுபடக்கூடிய நாங்கள் எங்கள் ஊழியத்தின் பாதைகளில் பின்வாங்கி விடுகிறோம். நாம் எதிர்பார்க்கக்கூடிய பலன் கிடைக்கப்படாத போது வருத்தப்படுகிறோம். வார்த்தைகளினாலே இந்த நாளில் எங்களை தீற்றுதல் படுத்தும் புதிய உத்வேகத்தை எங்களுக்கு தாரும். உமது பணிகளில் ஈடுபடுவதற்கு எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அற்புதமான காலை வணக்கங்கள். இந்த பரிசுத்தமான ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தரின் ஆராதனையை நாம் பங்கெடுத்து அவருடைய அருட்பணிகளிலே ஈடுபட்டதற்குரிய நன்மைக்குரிய பாதைகளை நம்மிலே கட்டிவிடுவாராக. இந்த நாளில் ஆராதனையை நம்முடைய திருச்சபையானது அருள்பொழிவு திருப்பணியினை நினைவு கூறுகின்ற ஆராதனையாகவும் அருள்பொழிவு திருப்பணியினுடைய முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்கின்ற ஞாயிறாகவும் இந்த ஞாயிற்றுக்கிழமையை பயன்படுத்துகிறார்கள். எனவே நம்முடைய ஆலய ஆராதனையின் சிந்தனையிலும் அருள்பொழிவு திருப்பணி கிறிஸ்துவின் காயங்களால் அடையாளப்படுதல் என்னும் தலையங்கத்தின் மூலம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் ஒருபடி என்று பார்க்கலாம். கலாத்தியருக்கு எழுதின 6வது அதிகாரம் 17வது வசனம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாகாதவனாக கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளர்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு ஆசிரியர் தன்னுடைய வகுப்பு மாணவர்களுக்கு காலையிலே வந்தபோது மாணவர்கள் எதிர்பாராத நேரத்தில் ஒரு தேர்வை அவர்களுக்கு வைத்தார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடியினாலே மாணவர்கள் சற்று திரித்து ஆசிரியரை நோக்கி பார்த்தார்கள். கேள்விகள் எவ்வாறு இருக்கும், எங்களால் பதில்கள் எழுத முடியுமா என்னும் பல கேள்விகள் மாணவர்களுக்கு இருந்தது. அவர் பொறுமையாக இருந்தது. மாணவர்களுக்கு ஒரு வெள்ளைத்தாளை கொடுத்தார். வெள்ளைத்தாளை எல்லாரிடத்திலும் அவர் பிரசுரித்துவிட்டு மாணவர்களை பார்க்க சொன்னார். இந்த தாளில் இருக்கக்கூடிய ஒன்றை குறித்து நீங்கள் பதில் எழுத வேண்டும். மாணவர்கள் அந்த தாளை மேலும் கீழும் முன்னும் பின்னுமாக பார்த்தார்கள். அந்த கேள்வி தாளில் ஒரே ஒரு கருப்புள்ளி மட்டும் இருந்தது. மாணவர்கள் இன்னும் அதிகமாக குழம்பினார்கள். கேள்விக்கு பதில் எழுதலாம் என்று சொன்னால் கருப்புள்ளியை குறித்து எழுதுங்கள் என்று ஆசிரியர் சொல்லுகிறார் என்று இன்னமும் குழம்பினார்கள். பொறுமையாக ஆசிரியர் சொன்னதை மறுபடி தங்களுக்கு உள்வாங்கின மாணவர்கள் இந்த கருப்புள்ளியை குறித்து பதில் எழுத ஆரம்பித்தார்கள். அந்த தாயை கருப்புள்ளி இந்த இடத்தை குறித்து எழுத ஆரம்பித்தார்கள். அந்த புள்ளியின் வடிவத்தை குறித்து எழுத ஆரம்பித்தார்கள். அந்த புள்ளியின் வண்ணத்தை குறித்து எழுத ஆரம்பித்தார்கள். அந்த புள்ளி அந்த தாளிலே ஏற்படுத்தியிருக்கிற தாக்கத்தை குறித்து எழுத ஆரம்பித்தார்கள். சமயம் போனது. இந்த கருப்புள்ளி குறித்த அந்த கேள்வி, அந்த பதில்கள் எல்லாவற்றையும் ஒன்று திரட்டிவிட்டு ஆசிரியர் மாணவர்களை பார்த்து சொன்னார், நான் உங்கள் எவரையும் உங்கள் பதில்களை கொண்டு நான் உங்களை மதிப்பிடப் போவதில்லை. நீங்களே உங்களை மதிப்பிட்டுக் கொள்ள போகிறீர்கள். நீங்கள் எழுதி இருக்கிற இந்த பதில்களை கொண்டு நான் உங்களை மதிப்பிடப் போவதில்லை. நீங்களே உங்களை மதிப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொருவரின் பதிலையாக இவர் வகுப்பிலே படித்தார். பதில்களை படித்து முடித்தது என்பதாக ஆசிரியர் மாணவர்களை பார்த்து சொன்னார், உங்கள் யாருடைய பார்வைகள் வெள்ளைத்தாளில் உள்ள கருப்புள்ளியை நோக்கித்தான் இருந்ததை அன்றி அந்த வெள்ளைத்தாளை குறித்து ஒருவர் கூட பதில் எழுதவில்லை. அந்த வெள்ளைத்தாளில் உள்ள கருப்புள்ளியை தான் உங்கள் பார்வைகள் பட்டதை அன்றி அதற்கு மற்ற இடங்களில் இருக்கிற வெள்ளை பகுதி
பகுதியாவது உங்கள் கண்ணில் படாமல் போனது என்ன என்று சொன்னபோது இப்பொழுது மாணவர்கள் புரிந்து கொண்டார்கள். நம்முடைய பார்வையும் அந்த பார்வை நமக்கு கற்றுத் தரக்கூடிய நம்மை ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை புரிந்து கொண்டு அவர்கள் வகுப்புக்கு நேராக கடந்து சென்றார்கள். ஒரு வெள்ளைத்தாளிலே ஒரு கருப்புள்ளியானது இருக்கிற போது அந்த வெள்ளைத்தாள் முழுவதையும் அந்த கருப்புள்ளி அடையாளமாக இருந்தது. அந்த வெள்ளைத்தாள் முழுவதற்கும் இந்த கருப்புள்ளி விளக்கத்தை கொடுத்தது. ஆனால் அந்த விளக்கமானது ஒரு நேரோ மைண்டட், ஒரு மோனோதிமி, சுற்றுமுற்றும் பாராதபடி, சுற்றும் இருக்கக்கூடியவர்களை அறியாதபடியும் நேராக ஒரே ஒரு பார்வையோடு இருந்த ஒரு சிந்தனை. அப்போஸ்தலனாகிய பவுலும் கலாத்தியருக்கு எழுதுகிற போது, நீங்கள் அனைவரும் என்னை பார்க்கிற போது என்னை முன்காலங்களில் நான் சவுலாய் இருந்து இந்த பூமியை கஷ்டப்படுத்துகிறது அப்படி பார்க்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் என்னை பார்க்கிற போது என்னை சவுல் என்னை யூதனாக நீங்கள் பார்க்கிறீர்கள், மெல்லியதை போன்றதாக பார்க்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் என்னை பார்க்கிற போது நான் நியாயப்பிரமாணத்தை சார்ந்தே உங்களுக்கு போதனைகளை கொடுக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறீர்கள். என்னை மட்டுமே நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனக்குள் அடையாளப்பட்டிருக்கிற கிறிஸ்துவை நீங்கள் ஏன் பார்க்க தவறுகிறீர்கள் என்று வருத்தத்தோடு கலாத்திய நிருபத்தை நிறைவு செய்துவிட்டு அவர் வருத்தத்தோடு சொல்கிறார், இனி ஒரு காலம் ஒருவரும் என்னை வருத்தப்படாதீர்கள். நான் கிறிஸ்துவினுடைய தன்மையினாலே என் சரீரத்திலே அடையாளம் பெற்றிருக்கிறேன். திருமலை வழக்காய் சொல்கிறது, நான் கிறிஸ்துவின் காயத்தினாலே என் சரீரத்தில் காயப்பட்டிருக்கிறேன். என்னுடைய காயங்கள் கிறிஸ்துவுக்காய் நான் பட்ட காயங்கள் தான் நான் கிறிஸ்துவினுடைய என்பதற்கான அடையாளங்கள். அருட்பொழிவு திருப்பணி என்பது ஒருவேளை திருச்சபையினுடைய பாரம்பரியத்திலே அது பாரம்பரியம் சார்ந்ததாக இருந்தாலும் அது கிறிஸ்துவினுடைய அடையாளத்தை சுமந்திருக்கக்கூடிய ஒரு அருட்பணி. திருச்சபைகளானது இந்த அருட்பொழியினை போதகர் அருட்பொழிவாக பார்க்கிறார்கள், அல்லது பேராயருடைய அருட்பொழிவாக பார்க்கிறார்கள். ஆனால் இந்த அருட்பொழிவில் மிக முக்கியமான ஒரு காரியம் ரெண்டு உண்டு. ஒன்று, அருட்பொழிவு செய்யப்படக்கூடிய ஒரு நபர் திருச்சபையின் பெயரிலே செய்து நிறைவேற்றக்கூடிய பணிமுறைகள். இரண்டு, அருட்பொழிவு செய்யக்கூடிய நபர் கிறிஸ்துவின் பெயரிலே செய்து நிறைவேற்றக்கூடிய பணிமுறைகள். நாங்கள் அருட்பொழிவு பெற்றவுடனே எங்களுக்கு மதவிருந்தபடி திருச்சபையை விட்டுவிட்டு கிறிஸ்துவை விட்டுவிட்டு ஒரு புதிய ஊழியத்தை நாம் உருவாக்க முடியாது. எங்களுடைய அருட்பொழிவு கொடுக்கப்படுகிற போது கிறிஸ்துவின் பெயரில் நாம் அருட்பொழிவு பெறுகிறோம். கிறிஸ்துவின் திருச்சபைக்காய் உழைப்பதற்காக நாம் அருட்பொழிவு பெறுகிறோம். எனவே அருட்பொழிவு கிறிஸ்துவையும் திருச்சபையும் மையப்படுத்தி கிறிஸ்துவின் பெயரிலும் திருச்சபையின் பெயரிலும் செயல்படுகின்ற ஒரு பணிவிடைகளை கொடுக்கிறது. அதெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம். எல்லா ஞானஸ்தானத்திலையும் ஞானஸ்தானம் கேப்சரை மட்டுமே நாம் பார்க்கிறோமே அன்றி எந்த நாமத்திலே ஞானஸ்தானம் எடுத்தோம் என்பதை பல வேளைகளில் நாம் மறந்து விடுகிறோம். நான் ஒரு முறை ஒரு திருச்சபையில் இருக்கிற போது இரண்டாவது ஞானஸ்தானத்தை குறித்து நான் பேசுகிற போது இந்த வார்த்தையை நான் அவர்களுக்கு சொன்னேன். ஒருவேளை இரண்டாவது ஞானஸ்தானம் எடுப்பது 2 எடுப்பது தவறில்லை. மனித பிரமாணத்தின்படி 2, 3, 4, 5 அந்த எண்ணிக்கையில் இரண்டாவது ஞானஸ்தானம் பழைய ஏற்பாட்டில் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் நாம் ஒருமுறை ஞானஸ்தானம் பெறுகின்ற போது என்ன நாமத்திலே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோமோ அதற்கு உண்மையாக இருக்க வேண்டும். அதன் நாமத்திலே பணிவிடைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். இதுதான் அருட்பொழிவு செய்யப்பட்ட திருப்பணியினுடைய மிக முக்கியமான ஒன்று. அருட்பொழிவுடைய ஊழியத்தில் இணையக்கூடியவர்களுக்கு பேராயர் ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பார். நீங்கள் கடமையாக சிறந்தையாக உயரமான பதவிகளை எல்லாம் பிடித்து வாழ்வீர்கள் என்று சொல்ல மாட்டார். பேராயர் அருட்பொழிவு பெற்ற போதகருக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை நீங்கள் கற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அருட்பொழிவு செய்யப்பட்ட திருப்பணியுடைய யதார்த்தமும் அடித்தளமும் அதுதான். அருட்பொழிவு செய்யப்பட்ட ஒரு நபர் சிலுவையையும்
சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையும் தரித்துக் கொண்டிருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே இந்த அருட்பொழிவானது கைகளை வைத்து ஆசீர்வதிப்பதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி கைகளை வைத்து தெரிவு செய்யப்பட்ட இடங்களிலே மிக முக்கியமான இடங்கள் 3 இடங்கள். ஒன்று, லேவி கோத்திரத்தவர்கள் கடவுளின் ஆலய பணிகளுக்காகவும் ஜனங்களின் பாவத்திற்காய் பாவ விமோசனத்தை தேடக்கூடிய பணிக்காகவும் அவர்கள் அருட்பொழிவு செய்யப்பட்டார்கள். 7வது புஸ்தகம் 8வது அதிகாரம் 5 முதல் 13 வரைக்கும் வசனங்களை வாசித்து பார்க்கிற போது லேவி கோத்திரத்தவர்கள் எல்லாரையும் அழைத்து நிறுத்திவிட்டு ஆண்டவர் இஸ்ராயேல் ஜனங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் உங்கள் கைகளை லேவி கோத்திரத்தாரை வையுங்கள். இவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஜனங்களின் பாவத்திற்காய் ஆலயத்திலே பாவ நிவர்த்தி செய்யப்படக்கூடிய பணிகளுக்காய் இவர்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். அருட்பொழிவு திருப்பணியினுடைய மிக முக்கியம் ஜனங்கள் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்கான உழைப்புகளை கொடுக்க வேண்டும். 2வதாக தலைவர்களை ஏற்படுத்துவதற்காக இந்த அருட்பொழிவு திருப்பணியில் இடம் கொடுக்கப்படுகிறது. யோசுவாவின் புஸ்தகத்தில் உபாகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிற போது மோசே தனக்கு பின்பதாக தன்னை தொடர்ந்து ஜனங்களை வழிநடத்துகிற தலைவராக யோசுவாவை அவன் தலையிலே கையை வைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை அருள்பொழிவு செய்து ஜனங்களின் தலைவராக ஜனங்களை வழி நடத்துவதற்காக நியமிக்கிறார். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 6வது அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிற போது கிரேக்க விதவை பெண்கள் பராமரிக்கப்படவில்லை என்று சொன்னபோது திருச்சபையிலே சீடர்கள் இணைந்து 7 பேரை திருச்சபையினுடைய மூப்பர்களாக தெரிவு செய்து இவர்களை தலைகளிலே கைகளை வைத்து அவர்களை அபிஷேகித்து இந்த பணிவிடைகளுக்காக ஒப்பு கொடுத்தார்கள். ஜனங்களின் தலைவர்களாக இருப்பதற்காக இருந்தவர்களும் இந்த அருட்பொழிவு செய்யப்பட்ட ஊழியத்தினாலே பொறுப்பு பெற்றவர்கள். 3வதாக ஆண்டவர் நேரடியாக ஜனங்களை அல்லது தனிநபர்களை அழைத்து பணிவிடைகளுக்காக தெரிந்து கொண்டார். மோசேயின் உச்சரியின் மூலமாக அழைத்து அவன் சொல்ற திருப்பாய் பேச முடியாது அவரையும் அபிஷேகித்தார். ஏசாயா தீர்க்கதரிசி ஆலயத்தில் இருக்கிற போது சொல்கிறான், நான் இந்த ஜனங்கள் பாவிகளோடு இருக்கக்கூடியவர்கள் பாவி, நான் இந்த வேலைக்கு தகுதியே இல்லை. அவரை ஆண்டவர் அபிஷேகித்தார். எரேமியா தீர்க்கதரிசி எசேக்கியேல் தீர்க்கதரிசிகளை வரலாற்றை பார்க்கிற போது இதோ நான் பேசாத சின்ன பிள்ளைகளுக்கு முகரை போட்டு இல்லை நீதான் வேணும். ஆண்டவர் சொன்னார், தாய் கர்ப்பத்தில் இருக்கிற போது இந்த பணிவிடைகளை நான் தெரிந்து கொண்டேன். அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நேரடியாக விசுவாசிகளை அபிஷேகித்து தீர்க்க தரிசன பணிவிடைகளுக்கு அழைக்கிறார். இன்றைய திருச்சபையும் இந்த 3 பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கிறது. ஜனங்களுக்கு ரட்சிப்புக்காக நாம் உழைக்கிறோம். ஜனங்கள் பாவத்தில் இருக்கிற போது அவர்கள் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி நாம் உழைக்கிறோம். அவர்களை ஜெபிக்கிறோம், அவர்களுக்கு போதனைகளை கொடுக்கிறோம். ஜனங்களை வழி நடத்துவதற்கு திசைவாக போகக்கூடியவரை அப்படியே நம்ம விட்டு விடுவது கிடையாது. அவரை திருப்ப வேண்டும் என்று சொல்லி நாம் திருச்சபை திருமறை பணி நடத்துகிறோம், அத்திவேசன ஊழியம் நடத்துகிறோம். இவர்களுக்கு ஜெபிக்கக்கூடிய கண்காட்சி ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ஜனங்களுக்கு போதிக்கக்கூடிய போதனை ஊழியத்தையும் திருச்சபையில் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய திருச்சபை ஊழியங்கள் அருட்பொழிவு செய்யப்பட்ட ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தில் இருக்க வேண்டிய 2 நன்மைகள். ஒன்று, தெளிவான தரிசனத்தினாலே நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். கிளியர் கட் விஷன். ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலை செய்கிற போது யாருக்கு வேலை செய்கிறோம் சொல்லி நம்ம தெரியாம அந்த வேலை செஞ்சா நிச்சயமாக அந்த வேலையில விடுதலை இருக்காங்க. நம்ம அம்மா வீட்டுல சமைப்பாங்க, ஏதோ சமாதானத்துல சாப்பிட்டு போகட்டுமே எங்கிட்ட இடத்துல சமைக்க மாட்டாங்க. அவர்கள் ருசியாக சாப்பிட வேண்டும், சாப்பிட்டு சந்தோஷமாக போக வேண்டும் என்கிற ஒரு தெளிவான தரிசனம் அவர்களுக்கு உண்டு. நம்ம பிள்ளைகளை ஸ்கூலுக்கு விடுகிற போது நம்ம திரும்ப பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், உனக்கு நல்ல விஷயம் இருக்க வேண்டும். நீ படித்து முடித்து எந்த ஆளாக போகிற, எந்த பதவி உனக்கு வேணும், எந்த வகையான வாழ்க்கையை நீ திட்டமிட போகிற தரிசனத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து வளர்கிறோம். காரணம் என்று சொன்னால் ஒரு தெளிவான அருட்பணியுடைய
என்று சொன்னால் clear cut vision, தெளிவான ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். இன்னைக்கு படிக்கிற பகுதியை வாசிக்கிட்டு 1 சாமுவேல் புத்தகம் 22வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கு ஒரு வித்தியாசமான ஒரு முரண்பாடான வருத்தம் வரக்கூடிய அளவிலான ஒரு நிகழ்வு. 3 பேர் இந்த அதிகாரத்திலே இந்த சம்பவத்தில் இணைக்கிறார்கள். 1 அரசனாகிய சவுல், 2 அரசனாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, 3 ஆசாரியனாய் இருப்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்கள். இந்த 3 பேரும் அருள்பொழிவு செய்யப்பட்டவர்கள். இந்த 3 பேரும் அருள்பொழிவு செய்யப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் 3 பேருக்குள்ளதாகவும் ஒரு முரண்பாடு எழுகிறது. சவுலுக்குள் ஒரு முரண்பாடு எழுகிறது. என்னன்னு சொன்னா, சவுலுக்கு ஒரு பயம். என்னுடைய சீக்கிரம் வச்சுருவானோ, என்னுடைய அழிவை காலியாக்கி விடுவோம். ஏன் இந்த பயம் வந்தது என்று சொன்னால், அதற்கு முந்தைய பகுதிகளை வாசித்து பார்க்கிற போது 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 1 முதல் 20 குறிப்பாக 11வது வசனத்தை வாசிக்கிற போது கடவுள் நேரடியாக சொல்லிட்டாரு, சவுலை அவன் ஆசனத்திலிருந்து நான் தள்ளிவிட்டேன். இப்பொழுது சவுல் அவன் ஆசனத்திலிருந்து தள்ளிவிடப்பட்ட போது இவருக்குள்ள கொதித்துக் கொண்டிருக்கிறார். சில்லவ பொருட்களதான் இருக்கிறான், நாகமாய் தான் இருக்கிறான். தன்னுடைய காலத்துக்கு பின்பு எப்பொழுது தன்னை ஆண்டவருக்கு அரையறையை எடுத்துக்கொள்வார் என்று சொல்லுகிற அந்த கோபத்திலே, அந்த வெறியிலே, அந்த பயத்திலே அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய தோல்வியை திரும்பி பார்க்காதபடி அதற்கு எதிராக இருக்கிற எல்லாரையும் அவன் சங்காரப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். சவுல் அவன் ஆசனத்திலிருந்து தள்ளப்பட்டதற்கு காரணம் தாவீது அல்ல. சவுல் அவன் ஆசனத்திலிருந்து தள்ளப்பட்டதற்கு காரணம் ஆசாரியர்கள் அல்ல. சாமுவேல் தீர்க்கதரிசி அல்ல, ஜனங்கள் கிடையாது. சவுல் தாமே தன் ஆசனத்திலிருந்து விடுவதற்கு காரணமானான். அதைத்தான் 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் வாசிக்கிற போது என்ன நடைபெறுகிறது? இந்த சவுலானவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அமலேக்கு எதிர்த்து போரிடுகிற போது அமலேக்கு எதுவும் எடுக்கக்கூடாது. அவன் போகிற போது அந்த ஜனங்களிலே சிலந்தியானவர்கள், கொழுந்தியானவர்கள் அவனுக்கு கண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போவதனால எல்லாத்தையும் அவன் அழிக்காதபடிக்கு அவன் வஞ்சித்து எடுத்ததுனாலே ஆண்டவர் சொன்னார், நீ வஞ்சித்து எடுக்கிற உன்னை என் ஆசனத்திலிருந்து நான் கட்டி போடுகிறேன். தன்னுடைய கிரியைகளினாலே வீழ்ந்து போனவன். இது சவுலுடைய தோல்விக்கு காரணம் அல்ல, தரிசனமற்றவனாய் மாறிவிட்டான். ஆண்டவர் ஒருவரை ராஜாவாக்குவதற்கு எதற்காக என்று சொன்னால் 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பார்க்கிற போது சவுல் எதற்காக தெரியுமா ராஜாவாக்கினார்? இஸ்ரவேலுக்கு அதிபதியாக இருக்க அதிகாரம் கொடுக்கிறார். லீடர் ஆஃப் இஸ்ரவேல், ஒரு சமுதாயத்துக்கு லீடர், ஒரு சுப்ரீம் பவர். அவருக்கு என்ன வேண்டாம் இந்த ஜனங்கள் எடுத்து செய்யலாம், ஆனால் கடவுளின் வார்த்தையை உட்பட்டு செய்ய வேண்டும். அதிகாரியாக அதிபதியாக இருந்த இந்த சவுல் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தீனருடைய கைக்கு விடுதலையாக்க வேண்டும். ஜனங்கள் எல்லாரும் அடிப்படை கிடமாக வாதிக்கப்படுவாங்க, அடிமைகளை இருப்பாங்க, இவர்களை விடுதலை செய்ய வேண்டும். இந்த 2 ஆட்சிகளில் கவனம் செலுத்த வேண்டிய இந்த சவுல் இந்த 2 தரிசனங்களை விட்டுவிட்டு அவர் அந்நிய தேசத்தவர்களுடைய பொருள்களில் அவருடைய கவனம் போகுது. அவருடைய கவனம் சிதறடைந்த போது, சிதறின போது அவன் தோல்வியை கண்டான். இப்பொழுது தோற்றுட்டான். இப்பொழுது அவன் தோற்றுட்டான். கடவுள் சொல்லிட்டான், உலகம் தூக்க போகிறேன் என்று சொல்லி யாருக்கு கோபத்தை காட்டுவது? பலவேளை நம்முடைய கோபத்தை அவர்களிடத்தை காட்டுவதெல்லாம் நம்முடைய கோபத்தினுடைய வெளிப்பாடுகளை கிடைக்கிறான் காமிப்போம். அவனுடைய நம்ம பேசுவோம். அதே போல அந்த சவுல் செய்கிறான். அவனுடைய கோபத்தை கடைசியிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதினிடத்தில் காட்டினான். அதை விட மிக கொடுமை ஆசாரியர்களிடத்தில் காட்டினான். அவன் ஆசாரியர்களிடத்தில் காட்டினான். அவன் கடைசி வரையிலும் தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்ளாதபடிக்கு அவனுடைய மரணத்தை அவன் இழந்து கொண்டான். அருட்பணியுடைய முக்கியமான தேவை என்று சொன்னது, அருட்பணியுடைய முக்கியமான பணிகள் என்று சொன்ன ஒரு தரிசனம். ஆலயத்தில் பல பணிகள் இருக்கிறது. நாமெல்லாம் ஆலயத்திலே சண்டே கிளாஸ் வருகிறோம், எழுதுவதற்கு வருகிறோம், சண்டே கிளாஸ் பார்ட்டிசிபேட் பண்றோம், ஆராதனைகளுக்கு வருகிறோம். இவையெல்லாம் பங்கெடுக்கிற போது நமக்கு ஒரு தரிசனம் வேண்டும். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் வெளியே ஒரு வேலை கொடுத்திருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல ஒரு வேலைகளை கொடுத்திருக்கிறார். வேலைகளை நம்ம செய்கிற போது நம்முடைய தரிசனம் என்ன? ஒரு டீச்சர் கிட்ட ஒரு சம்பளத்துக்காக போய் டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன அவருடைய பெற்றுக்கொள்ள முடியும்? ஒவ்வொரு பணிகளிலும் நாம் செய்யக்கூடிய பணியுடைய நோக்கத்தையும் தரிசனத்தையும் வெளியோடு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2வது
நம்முடைய அதிகாரத்திற்கு உண்மை உள்ளவர்களாய் be truthful to our audience. யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை யோவானை பார்த்து பேதுருவை பார்த்து கேட்கிறார், பேதுருவே என்னில் அன்பாய் இருக்கிறாயா? அன்பாய் இருக்கிறேன் ஆண்டவரே, அன்பாய் இருக்கிறேன் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. பேதுருக்கு ஆண்டவருக்கு அதிகாரம் தெரியுமா? சமூகத்தின் அதிகாரம் கொடுத்தார். ஜனங்களை ரட்சிக்க வேண்டும், அந்நியரின் கையை அவரை ரட்சிக்க வேண்டும், இந்த ஜனங்களுக்கு அதிபதியாக இருந்த நியாயம் இருக்க வேண்டும். பேதுருக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கிறார், இந்த ஜனங்களை மேய்க்க வேண்டும். அது யாரை மேய்க்க வேண்டும்? என் ஆடுகளை. என் ஆடுகளை பொதுவாக பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணத்தின்படி ஆடுகள் என்பவர்கள் யூதர்கள் மட்டும். ஆனால் இப்பொழுது ஆண்டவர்கள் கிறிஸ்துவர்கள் என் ஆடுகளை, என் ஆடுகள் என்பவர்கள் யாரெல்லாம் என்னுடைய ரட்சிப்பினாலே என்னுடைய தியாகத்தினாலே சேர்க்கப்பட்டிருக்கிறோம் அத்தனை பேரையும் இன்னும் புரிந்து கொள்ளல. பேதுருக்கு 3 வாட்டி சொன்னவரும் என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை சகலகால சாப்பாடுக்காக பேதுரு மேய்த்து கொண்டிருந்தான். என் ஆடுகளை சொன்ன யூதர்களை மேய்ப்பாயாக, யூத கிறிஸ்தவர்களை மேய்ப்பாயாக, இஸ்ரவேல் கிறிஸ்தவர்களை மட்டும் மேய்ப்பாயாக, இவரை மட்டும் மேய்ப்பாவது இந்த சின்ன கூட்டம் மாத்திரம் போதும் என்று சொல்லி அவருடைய சிந்தனையானது மிக சுருக்கமாகவே அவர் வடிவமைத்துக் கொண்டார். மறுபடியும் சொல்லுங்கள், என் ஆடுகள், என் ஆடுகள், என் ஆடுகள், அவர்கள் இஸ்ரவேல். அப்பொழுதுதான் இந்த பேதுருவுக்கு ஆண்டவர் இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்தில் படித்து பார்க்கும்போது கொர்நேலியுடைய சம்பவத்தை கொடுத்து காண்பித்துக் கொடுத்தார். என்ன ஆடுகள் என்பது இந்த ரட்சிக்கப்படுகிற இஸ்ரவேல் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் அனைத்து ஜனங்கள். நான் ரட்சிப்பை கொடுத்தது இந்த ஒரு கூட்டத்துக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தின் அனைத்து ஜனங்களுக்காக. நம்முடைய தரிசனத்தை நாம் அறிந்து கொள்கிற போது, நம்முடைய அதிகாரத்தை அறிந்து கொள்கிற போது, வரைமுறைகளை அறிந்து கொள்கிற போது சின்ன வட்டத்தில் நம்ம வட்டம் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள். அதெல்லாம் திருச்சபையினுடைய இன்றைய திருச்சபையின் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு காரியம். நம்முடைய ஊழியர்கள் நம்ம திருச்சபைக்குள்ளதான் நம்ம வச்சிருக்கோம். நம்முடைய ஊழியர்கள் விசுவாசிகள் உள்ளதான் நம்ம வச்சிருக்கோம். இதை கொண்டு வெளியில் நாம போய் இன்னொரு ஊழியர்களுடைய ஒரு தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், இன்னொரு ஊழியர்களோடு நம்மை தொடர்புபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம முயற்சி செய்வது மிக குறைவு. நாம் எல்லாரும் ஒவ்வொரு வேலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலையை மட்டும்தான் நாம் சுத்தி செய்வோம். சில வேலைகள் அந்த வேலையை விட்டு இன்னொரு வேலையை எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டும், இன்னொரு காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னொரு வேலைகளை நாம் படித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய பயிற்சிகளை, சமயங்களை நாம் கொடுப்பது மிக குறைவு. அது வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நமக்கு என்று சொல்லி ஒரு சுருக்கிய வட்டத்தை மாத்திரம் வடிவமைத்து அதற்குள்ளே இருந்து பணிகளை செய்வது அல்ல. என் ஆடுகள் என்பது கடவுள் நமக்கு அமைத்துக் கொடுத்தது ஒரு பரந்த உலகத்தில் நம்முடைய படைப்புகள் எல்லாவற்றையும் மேய்ப்பாயாக. ஆடுகள் என்பவர்கள் the receivers. நம்முடைய பணிபடைகளில் யார் பயன்படுத்துகிறார்கள் மிக முக்கியமானது. என்னுடைய பணிகளை நான் யாருக்காக உழைக்கிறேன்? நம்ம வீட்டில் எல்லாம் சொல்லிடுவோம், அப்பா அம்மா சொல்லிருப்பாங்க, நான் யாருக்காக உழைக்கிறேன்? இது ஒரு சந்தோஷம். நம்முடைய உழைப்புக்கு ஒரு ரிசீவர் இருக்கிறார்கள், இந்த உழைப்புக்கு ஒரு ரிசீவர் இருக்கிறார். நம்முடைய ஊழியத்திற்கு யார் ரிசீவர்? மிஷனரிகள் சொல்லுவாங்க, நான் இந்த விசுவாசிகளுக்கு உழைக்கிறேன். நாங்கள் என்ன சொல்லுவோம்? நான் ஒரு விசுவாசிகளுக்கு உழைக்கிறேன். ஒவ்வொரு விசுவாசியும் நீங்கள் யாருக்காக உழைக்கிறீர்கள் என்பதை தெளிவோடு அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் சொன்னால் ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். திருச்சபையே அறப்பொழிவு செய்யப்பட்ட திருப்பணியில 2 முக்கியம். ஒன்று, உங்கள் தரிசனத்தை எதிர்கொள்ளும். ஒருவேளை திருச்சபையுடைய ஊழியத்தின் பாதை இல்லாமல் இருந்தாலும் நீங்க செய்யக்கூடிய உங்க வேலையில, நீங்க படித்திருக்கிற உங்க படிப்புல, நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய பிசினஸ் இவைகளில ஒரு நல்ல நோக்கத்தை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்கள். 2வதாக, உண்மையோடு உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த. உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிகாரம், ஆர்டினேஷன் சொன்ன ஒரு அதிகாரம், சத்பவர் ஆர்டினேஷன் சொன்ன சத்பவர் அறப்பொழிவுக்கு ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தை உங்கள் அதிகாரத்தை யாருக்காக, அதிகாரத்தில் யாருக்காக உழைக்கிறேன் என்கிற ஒரு தெளிவு இருந்த போது உண்மையாகவே இந்த பூமியில் கிறிஸ்துவினுடைய அன்பை பெறுவதற்கு மிக லெகுவாக இருக்கும். நம்முடைய அரசியல் சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, நம்ம திருச்சபைகளுடைய ஒரு அதிகார சூழ்நிலைகளாக இருந்தாலும் இவைகளுக்கு சற்று முரண்பட்டு இருக்கிறது. ஒரு மாற்றத்தை ஒரு திருச்சபைகளுக்கு ஈடுபடுவதற்கு முயற்சி செய்வோம். நம்முடைய கிரியைகளில் நம்முடைய பணத்தில் ஈடுபடுவதற்கு முயற்சி செய்வோம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
வானத்தையும் பூமியையும் படைத்த ஆராதனை நிறைவுக்காக அத்தியாபனம் எழுதிருந்து 405வது கீர்த்தனை பாடல் பாடுவோம். தாசரை தரணியை கண்டாய் இயேசு சொன்ன மக்கள் 405வது கீர்த்தனை அன்பின் ஆண்டவரே, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? என்னில் என் ஆண்டுகளை மேய்வாயாக. கிறிஸ்துவின் அன்பினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் உம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறோம் சுவாமி. தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற நிலவும் அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடைப்பவரை தந்தருளை விளவாக உலகத்திலிருந்து கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை சிலுவை தியாகம்
இந்த உலகத்தை பணிபுரி செய்வதற்காக எங்களை ஏன் வருது? அப்போஸ்தலர்களையும் சீஷர்களையும் ஆண்டவர் இந்த பணிபுரிகளுக்காக அபிஷேகித்து எங்கள் பிராந்தியங்களில் அனுப்பி தந்து எங்களையும் ரட்சிப்புக்குள்ளாக்கி இருக்கிறேன். அந்த தியாகத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாங்கள் எங்களுக்கு தியாகப்படுவது ஒப்பு கொடுக்க எங்களுக்கு பக்குவம் தான். கடினங்களை ஏற்றுக்கொள்ள எங்களை பழக முடியும். போராட்டங்களை எதிர்த்து போராடி ஜெயம் கொண்ட கிறிஸ்துவை உலகத்திலே பறைசாற்றிருந்த போது கிறிஸ்து எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்தை பங்காளிகள் ஆகுவதற்கு எங்களை ஆண்டவர் தகுதி உள்ளவர்களாகும். இந்த ஆராதனையில் பங்கெடுத்த போது எங்களுடைய வாழ்வில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நோக்கங்களுக்காகவும் தரிசனத்திற்காகவும் எங்கள் சிந்தனைகளை விரிவுபடுத்திக் கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த ஊக்கத்திற்காகவும் நன்றி. செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு பலத்தாலும் உற்சாகத்தாலும் வழிநடத்துவதாலும் இந்த ஆராதனையில் பங்கெடுத்த அனைத்து பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரின் குடும்பத்திலும் கர்த்தர் தண்ணீரும் இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாட்களை நினைவு கூறுகிற அனைத்து மக்களும் புதிய வருடத்தை நன்மையோடு பெற்றுக் கொடுத்து இந்த உலகத்துக்குள் கடந்து சென்ற நாங்கள் ஆண்டவரினால் பாதுகாக்கப்படும், உமால் வழிநடத்தப்படும், உமது நடத்துதல்களை காணும் எங்களின் கிருபாக ரட்சிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபமைத்துக் கொள்ளும் அன்பின் பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் திருவுளம் வழிநடத்துதல் நம் அனைவரோடு சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கி இருப்பதாக.